இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 134 அதிகாரம் 3 வசனம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனது உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய தேனிலும் மதுரமான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய கூட அவர் வேதனை கூட்டார் என்ற வேதம் வசனம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றாலும் அவருக்கு சுத்தமானதை செய்ய வேண்டும். அவரை நாள்தோறும் அவருடைய சமூகத்தை நித்தம் அவரை தேட வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் நம் வாழ்க்கையில் செய்த ஏராளமான நன்மையான காரியங்களை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். நாம் நன்றி அறிந்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களும் பெறவும் தகப்பனே ஐஸ்வர்யமாக மாறும். சுக பலன் ஆரோக்கியம் சமாதானம் ஆண்டவரை பெற்றிடவும் தகப்பனே அவங்க விரும்புகிற காரியம் கைகூடி வரும். நித்திய வாழை பெறும் தகப்பனே. அனுதினம் எங்களை சுத்திகரித்து கொண்டு உடைய சமூகத்தில் நாங்கள் பரிசுத்தமாக காணப்படும், நீதிமானாக காணப்படவும் விசுவாசல் பெருகி வளரும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. உதிகான மகிமையிலும் இயேசு கிறிஸ்துவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.